போராட்டங்கிறது எப்போதுமே ரொம்ப கடினமானதும் ரொம்ப நெருக்கடியானதுமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நாடு அப்படிங்கிற ஒரு சொல்லே இல்லாம இருக்கிறோம். ஒரு 1.5 லட்சம் மக்கள் சாகும்போதுதான் நம்ம வந்து ஒரு 100 பேராவது திரள்ற அளவுக்கு நமக்கு செய்தி கிட்டிருக்கு. அதுதான் சொல்லணும். செய்தி அந்த அளவுக்கு கூட, ஏன்னா எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்க எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சொல் எப்ப ஏன் வருதுன்னா, நாம முழுக்க பன்னாட்டு நிறுவனங்களால, பன்னாட்டு வியாபார தந்திரங்களால மூழ்கடிக்கப்பட்ட ஒரு மனோநிலையில, நம்ம ஒரு மயக்க நிலையில தொடர்ந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்களும் ஆளும் வர்க்கங்களும் வச்சிருக்கிறதுனால நமக்கு நம் மீது நிகழும் வன்முறைகள், கொடுமைகள் எதுவுமே வந்து நம்ம பார்க்காமவே இருந்துடும். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனித்தனி அறைகளா இருக்கிறதுனால இந்த சிக்கல் இருக்கு. ஆனா 2009 முள்ளிவாய்க்காலின் ஒரு வீழ்ச்சியிலிருந்து ஒட்டுமொத்தமா தமிழீழம், தமிழ் தேசம் இரண்டுக்குமான விடுதலை புள்ளிகள் தொடங்குறதா நான் பார்க்கிறேன். தமிழீழம் மட்டுமே நமது இலக்கு அல்ல, தமிழ் தேசமும் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிற இன்னொரு குறியீட்டு அரசியல்ல தான் நம்ம இயங்கணும். தமிழ் தேசம் விடுதலையும் சேர்த்து இயங்கும் போதுதான் தமிழீழ விடுதலை சாத்தியப்படும்னு தோழர் தமிழரசன் சொல்லியிருக்காரு. அவருடைய அடிப்படையில தான் நாங்க இயங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தான் நான் என்னால முடிஞ்ச உங்களுக்கு என்னோட செய்தியா சொல்றேன். பெண்கள் குறைவா இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 6 பேர் வராங்க, 10 பேர் வராங்க, மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா பெண்களால் மட்டும்தான் ஒரு விடுதலை சாத்தியப்படுத்த முடியும். எத்தனை லட்சம் ஆண்கள் வந்தாலும் நிச்சயமா சாத்தியம் கிடையாது. ஏன்னா ஆண்கள் மீண்டும் வீட்டுக்கு போனோடனே வீட்டு பிரச்சனையை பெண்கள் பாக்குறான்ற பெண்களுடைய உளவியலுக்குள்ளாக ஒவ்வொரு ஆணும் புரிந்துக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, ஆணால் உருவாக்கப்பட்ட ஒரு அடிமை சமூகமாக பெண் இருப்பதுதான் இருக்காரு. அப்ப பெண்கள் வெளியில வர்றாங்கனாவே ஒரு பொது வெளிக்குள்ள வரும்போதே அவங்களுடைய விடுதலையும் சேர்த்து உறுதிப்படுத்துறாங்க. பெண் விடுதலை உறுதிப்பட நம்ம நினைக்கிற இந்த சமூக மாற்றம் சரியா நடக்கும். எப்போதுமே தோண்டு விடாதீர்கள். நீங்க தான், ஏன்னா ஆண்களால முடியவே முடியாது, இந்த விடுதலை சாத்தியம் ஆண்களால முடியாது. பெண்கள் எப்போ பெருவாரியாக எழுந்து வராங்களோ அன்னைக்குதான் இந்த விடுதலை சாத்தியம், நாம நினைக்கிற தமிழீழம் அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட செய்தி. நன்றி, வணக்கம்.